தாண்டி ரெட்டிப்பட்டி ஊர்ல வந்து மாரியம்மன் கோயில் இருக்கு. சார்ந்த இடம் வந்து இந்த ஊரை சுத்தி இருக்கிற அத்தனை இங்க வந்து சாமி கும்பிட்டு போற அமைப்பு இங்க இருக்கு. ஏறத்தாழ ஒரு 400 வருஷத்துக்கு முன்ன இருந்து இந்த கோயில் இருக்கு. ஆனா இப்போ ஒரு 100 வருஷமா தான் இந்த கோயிலெல்லாம் கட்டி சிறப்பிச்சிருக்காங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாண்ட சிலையெல்லாம் அமைச்சு முருகர் சிலை, விநாயகர் சிலை, நவகர் சிலை எல்லாம் வச்சு 2 பேரும் கும்பாசனம் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் இப்போ வந்து எல்லாத்துடைய விருப்ப பிரகாரமும் ராஜகோபுரம் கட்டணுங்கிற ஒரு விருப்பத்தை நாங்க வந்து ரொம்ப நெடுங்காலமா வச்சு இங்க இது பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஊரோட சிறப்பு என்னன்னா, சர்வ கட்சியும் சேர்ந்து எல்லா கட்சி பாகுபாடு இல்லாம ஒரு குழு அமைச்சு விழா குழுங்கிற பேர்ல ஏறத்தாழ ஒரு 32 வருஷமா நாங்க வந்து இந்த கட்டுப்பாட்டோட இந்த சிறப்பான விழாவை நடத்திட்டு இருக்கிறோம். எந்த விதமான இதுவும் கிடையாது, கட்சி பாகுபாடுல இங்க எதுவும் கிடையாது. எல்லாருமே சிறப்பா அந்தந்த பணியை செய்வாங்க. அதனாலதான் இந்த கோயில் இன்னும் சிறப்பாகிட்டே இருக்கு. ஆரம்ப காலத்துல வந்து ஒரு 4 மணிக்கு வியாழக்கிழமையில வந்து அளவுக்கு இதெல்லாம் முடிஞ்சிடும். ஆனா இப்ப எல்லாம் எடுத்துக்கிட்டா ராத்திரி 12 மணி வரைக்கும் அளவு வந்துகிட்டே இருக்கு. ஏறத்தாழ ஒரு 50,000 பேருக்கு மேல வருவாங்க. இது போலீஸ் ரிப்போர்ட்டு. அதே நேரத்துல வந்து சில டைம் 75,000 பேர் வர்றது உண்டு. அது மாதிரி இருக்கிற இந்த கோயிலுக்கு வந்து ஒரு சிறப்பம்சமா நாங்க ராஜகோபுரம் கட்டணும்னு எல்லாருமே தீர்மானம் பண்ணோம். சரி வச்சு இது பண்ணி செஞ்சோம். HRC டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட கோயிலுங்கிறதுனால அதுக்கு பர்மிஷன் வாங்கி இப்போ வந்து பர்மிஷன் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. 3 நில கோபுரமா நாங்க வந்து கட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. மக்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்து இந்த போற பக்கம்லாம் நிறைய அள்ளி கொடுக்குறாங்க. சீக்கிரம் கட்டுங்க, நல்ல விதமா கட்டுங்கன்னு சொல்லி சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஆதரவு வந்து மக்களுடைய ஆதரவு பிரகாரம் தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்தந்த பகுதி வந்து 13 பகுதி இருக்கு இந்த ஊர்ல. அந்தந்த பகுதிக்கு வந்து ஒரு சில பேர்த்தை நியமிச்சு அவங்க பண்டிகை காலங்கள்ல போய் வசூல் பண்ணி ஒரு 3 நாள்ல வந்து பண்டிகை நடத்துறதுக்கு ஒரு பணத்தை சேமித்து கொடுப்பாங்க. அந்த பண்டிகை வச்சு நாங்கள் சிறப்பாக செய்வோம். கலை நிகழ்ச்சி இது மாதிரி பண்ணி நல்லா சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். போன வருஷங்களையே அந்த ஜனங்க வந்து ஒரு ரொம்ப விருப்பப்பட்டு பார்ப்பாங்க. இங்க ஒரு பெரிய சிறப்பு அம்சம் என்னன்னா அளவு புத்தரவு. சேலம் மாவட்டத்தில் எங்கேயுமே அந்த அளவுக்கு ஒரு அளவு இருக்காது. அந்த அளவு தொங்கு அளவு அது இதுன்னு சொல்லி நிறைய அளவுக்கு வச்சுட்டு வருவாங்க. இங்க வந்து சேரத்துக்கு 11 மணி 12 மணி ஆகிடும். அதுக்கு ரோடு முடிச்சு அந்த அளவு வந்துகிட்டே இருக்கும். இந்த சிறப்புக்கு வந்து நம்ம பூசாரி செல்வம் ஒருத்தர் இருந்தாரு. அவர் இப்ப போன வருடம் காலமாயிட்டார். இருந்தாலும் அவருடைய மகன் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த அளவு வந்து ரொம்ப அவருக்கு அழகு சக்கரத்தினே பட்டம்லாம் கொடுத்தாங்க. அந்த அளவு சிறப்பா ஒரு அளவு வச்சு